கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பண்டின் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழ்நாட்டு அரசியலில் தொடர்ந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா பார்த்தோம்னா சங்கி என்ற சொல்லு அதிகமாக பேசப்படுது. குறிப்பாக பார்த்தோம்னா வலதுசாரி கட்சியை சார்ந்த பல்வேறு நபர்கள் சங்கின்றதை குறிப்பிட்டு வருவாங்க. தற்போது அதை தாண்டி நடிகர் ரஜினிகாந்த் அவர்களையும் சங்கி ஸ்டார் போன்ற பல்வேறு கருத்துக்கள் சொல்கிறாங்க. இதற்கு ஒரு முத்தாரிப்பான ஒரு கருத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, ராமர் கோவிலுக்கு போய் சென்று வந்ததுக்கு பின்பாக ரஜினியும் ஒரு சங்கி தான் அப்படின்னு சொன்னதும், அதற்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் கூட லால் சலாம்ன்ற ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் எங்கள் அப்பா சங்கி இல்லை, மதம் நல்லெண்ணத்துக்கான ஒரு நபர் தான்ற மாதிரியான கருத்தை கூறியிருக்காங்க. இதில் சீமான் கூட ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. முதல்ல இந்த ரஜினிகாந்த் அவர்களை சங்கின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சங்கின்னு தான் சொல்ல முடியும். ரஜினிகாந்த் கிடையாது, அவர் சங்கிகாந்த். அவர் சங்கிகாந்த் தான் சொல்லணும். அவர் நடவடிக்கை என்றைக்காவது ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்றைக்காவது தமிழ்நாட்டில் இருக்கா? உன் படம் ரஜினிகாந்த் படம் தமிழ்நாட்டில் ஓடுதுன்னா சாதாரணமான கூலி தொழிலாளி, குடிசையில் வாழ்கிறவன், உழைப்பாளி, பாட்டாளி தான் உன் படத்தை பார்த்து ஓட்டுறான். என்றைக்காவது மனசாட்சியோடு ரஜினிகாந்த் ரசிகர்களை நான் உங்கள் மகளை கேட்குறேன், என்னைக்காவது உங்கள் அப்பன் ரஜினிகாந்த் சங்கிகாந்த் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில், பொது வாழ்க்கையில் ஓலை குடிசையில் வாழ்கிறவனுக்கு என்னைக்காவது பேசியிருக்கானா? ஓலை குடிசை வாழ்கிறவனுடைய உரிமைகளுக்காக என்னைக்காவது தெருவில் போராடிருக்கானா உங்கள் அப்பன் ரஜினிகாந்த்? யாரை ஏமாத்துறீங்க? உங்கள் அப்பனுடைய நடவடிக்கை பிறந்தது ஊர், பிழைத்தது ஊர். இங்கே பிழைத்து வாழ்ந்து உனக்கு பிழைப்பு கொடுத்தது தமிழ்நாடு. தமிழ்நாட்டு மண்ணில் தமிழ்நாட்டு தண்ணியை குடிச்சிட்டு, தமிழ்நாட்டு அரிசியை சாப்பிட்டு, தமிழ்நாட்டு உழைப்பாளியால் சிந்தப்பட்ட வியர்வை சிந்திய படத்தை வெற்றி பெற்றுட்டு தமிழ்நாட்டுக்கு ரஜினிகாந்த் இந்த சங்கிகாந்த் என்னைக்காவது பேசியிருக்காரா? காவேரி பிரச்சனை பேசியிருக்கியா? என்னுடைய தொப்புள் கொடி உறவு ஈழத்தமிழன் குட்டுயிரும் குலையுருமாக தமிழீழத்திற்காக குண்டடிபட்டு எத்தனையோ ஈழத்தமிழர்கள் என்னுடைய ரத்த உறவுகள் இறந்திருக்கான். என்றைக்காக ஒரு நாள் ரஜினிகாந்த் கண்ணீர் விடுத்திருப்பியா? தூத்துக்குடியிலே 13 பேர் துப்பாக்கியால் சுட்டார்கள். நீ என்ன பேசின? நக்சலைட்டுகள் தீவிரவாதி உள்ள பூந்துதான் பேசிட்டு வந்த. இது தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனை. இது அவங்க மக பேசுதே லால் சலாம்ன்ற படம், உங்க அப்பையும் படத்தை நடிச்சா போதுமா? மத நல்லிடத்திற்காக ரஜினிகாந்துடைய சங்கிகாந்துடைய நடவடிக்கை என்ன இருந்திருக்கு? கடந்த காலத்தில் அவருடைய பொது வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு? ஒக்கி புயல், இப்பொழுது அண்மையிலே சென்னையிலே புயல், கடுமையான புயல், சுனாமி, தூத்துக்குடி நெல்லையிலே சுனாமி, மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். என்றைக்காவது ஒரு நாள் மலையில் வெள்ளத்தில் உங்கள் அப்பே ரஜினிகாந்த் சங்கிகாந்த் இந்த சாமியார் பெயர் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வேளை சோறு போட்டிருப்பான யாருக்காவது? வாழ்ந்தது அவன் காசு, மீனவன் காசு. மீனவன் தான் அவன் படத்தை வச்சான். லால் சலாம்ன்ற படம் நடித்தா அவங்க அப்பே மதநலி நிற்குவாதியா? இதுக்கு சப்போர்ட் யார் பண்ணுறான்னு பாருங்க. பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. நாங்கள் சீமான் என்ன சொல்கிறோம்? சீமா, நீ தமிழ் தேசிய என்ற போரில் இருக்கக்கூடிய ஜாதியவாதி. அது மட்டுமல்ல, நீ பாஜகவுடைய பி டீம். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர போறான்னு சொன்னா நீ என்ன பேசுற? ஏண்டா தமிழ்நாட்டில் பிழைக்க வந்தவளா வாழலாம்டா, எங்களை ஆள நினைக்க கூடாதான்னு பேசுற. யாரு? இந்த சீமா ஒரு பொடியன். என்ன பேசுறான்? ரஜினிகாந்த் அரசியல் களத்துக்கு வர போறாருன்னா நீ வாழங்க தமிழ்நாட்டில் யாரு வேணாலும் வாழலாம், ஆனால் எங்களை ஆள நினைக்க கூடாதுன்னு பேசுன. இப்போ எதுக்கு நீ பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு? நீ ஒரு சங்கி, நீ ஒரு சங்கி தான். நீ ஒரு பாஜகவுடைய கொத்தடிமை சீமான். ரஜினிகாந்த் ஒரு சங்கி பயலுக்கு நீ எதுக்கு ஆதரவா பேசுற? சங்கின்னு தான் சொல்லுவான். வானதி சீனிவாசன் பேசியிருக்காங்க. இன்னைக்கு ரஜினிகாந்த் இன்னைக்கு ஹைதராபாத் பிறப்பு போகிறதுக்கு முன்னாடி சங்கின்னு சொல்றதுனால எனக்கு ஒன்றும் கோவம் வரும். எப்படி உனக்கு கோவம் வரும்? நீ சங்கி பைய. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சங்கினா அது நாங்கள் சங்கினா உடைய மனு தர்மத்தில் உடைய சூத்திரன்றா. சூத்திரனா யார்? நான் சொல்லலை, நெறியாளர் தப்பா பரப்பிட வேணாம். சூத்திரனா யார்? சங்கினா நாங்கள் என்ன சொல்றோம்? சங்கித்தனத்தை, பாஜகவை, RSSஐ, விஸ்வ இந்து பரிஷத்தை, இந்து முன்னணியை ஆதரிக்கிறவே சங்கி.
அந்த சங்கியுடைய நோக்கம் என்ன? மனு தர்ம சட்டம் வரும். மனு தர்மத்தில் என்ன சொல்றா? பிரம்மாவுடைய நெத்தில பிறந்தவன் பார்ப்பான், ஆளுக்கு பிறந்தவன் தான் சூத்திரன். அந்த சூத்திரன் யார்? பார்ப்பனர் அல்லாதவர் சூத்திரன். சூத்திரனுடைய வேலை என்ன? பிராமணனுக்கு அடிமையா இருப்பது, அவனுக்கு ஒப்பாட்டி மகனா இருப்பது. தேவடியா மகன் சொல்லியிருக்கிறான், நான் சொல்லல, அது என் தனிப்பட்ட கருத்து அல்ல, மனு தர்மத்தில் எழுதிருக்கு. அப்ப சங்கின்றவன் எனக்கு சங்கின்னு சொன்னா அசிங்கம் இல்லைன்னு சீமான் சொல்ற. அப்ப நீ மனு தர்மவாதின்னு எழுதிக்க, நெத்தில போட்டுக்க, நான் சங்கி மனு தர்மவாதின்னு எழுதி விட்டுறா. ஓ இழிவு பட்டத்தை போக்குவரத்துக்கு தான் நாங்கள் போராடுறோம். ஓ இழிவு பட்டத்தை உன்னை சூத்திரன் என்று சொன்னால் ஆத்திரம் கூட அடின்னு சொன்னார் பெரியார். இந்தியாவிலேயே சூத்திர பட்டத்தை ஒழிப்பதற்காக போராடியவர், சட்ட ரீதியாக போராடியவர் டாக்டர் அம்பேத்கர். அதற்கு அடுத்து தள்ளாத வயதில் மூத்திர சட்டியை கையில் ஏந்திக்கிட்டு நாடு பூரா பிரச்சாரம் பண்ணவர் தந்தை பெரியார் இல்லையா? சங்கீடன் என்ன நினைக்கிற? உனக்கு பெருமையா நினைக்கிற சீமா? வானதி சீனிவாசன் உங்க இழிவு பட்டத்தை போக்குவதற்காக உங்களை கோயிலுக்குள் வரக்கூடாதுன்னு சொன்னான். உங்களை பார்த்தாலே திருட்டு என்றான், சிலரை தொட்டாலே திருட்டு என்றான், சிலரை தெருவுக்குள் வரக்கூடாது என்று சொன்னான். இன்னைக்கு வரைக்கும் உங்களை அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராகலாம் சொல்றானே, யார் எங்களை சொல்றான்? யாரை சொல்றான்? உன்னையும் சொல்றான், என்னையும் சொல்றான். அப்போ இழிவு பட்டத்தை போக்குவதற்காக தான் ஐயா பெரியார் போராடினார். ரஜினிகாந்த் சங்கீதம் தானே. எந்த விழாவில் கலந்துருக்காரு இது வரைக்கும்? எந்த விழாவில் கலந்துருக்காரு? குருமூர்த்தி ஆடிட்டர். குருமூர்த்தி யார்? பாப்பான், பிரம்மாவுடைய நெத்தில பிறந்தவன். துக்ளக் விழாவில் கலந்துக்கிறார். இது சங்கீதம் இல்லையா? சாதாரண சாமானிய மாணவன் நடத்துகிற விழாவில் ரஜினிகாந்த் கலந்துருக்காரா? சீமான் சொல்றான் கலைஞர் விழாவில் கலந்துட்டாரு. கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது கலந்துக்குருவார். கலைஞர் இருக்கும்போது துக்ளக் விழாவில் கலந்துக்கிட்டு துக்ளக் படிக்கிறவனுக்கு மூளை அதிகம் சொன்னது யார்? சங்கிகாந்த். ரஜினிகாந்த் நாங்கள் சங்கிகாந்த் ஏன் சொல்றோம் தெரியா? துக்ளக்க படிக்கிறவனுக்கு மூளை அதிகமா. அப்போ குங்குமம் குமுதம் இதை படிக்கிறவனுக்கு என்ன இருக்கு? மூளை இல்லையா? அதான அர்த்தம். துக்ளக் படிக்கிறவன் யார்? துக்ளக் படிக்கிறவன் பாப்பான், ஐயர், ஐயங்கார், சாஸ்திரி, சர்மா. அவன் மூளை படைச்சவன். அப்போ யார் ரோட்டில் மூளை சமைக்கிறவன்? கொத்தனாரு, சித்தாளு, நாங்கள்லாம் மூளை இல்லாதவன். அதான அர்த்தம். அப்போ உங்க அப்புறம் நாங்கள் சங்கின்னு சொல்லாம என்ன சொல்லுவோம்? பால் தாக்கரே. நீங்க மும்பையில் வேற மாநிலத்துக்காரன் இப்படி போய் பேசி தப்பிக்க முடியுமா? இங்க உட்கார்ந்துக்கிட்டு இங்க பிழைக்க வந்த ரஜினிகாந்த் தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழனுக்கு எதிராக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்றார். கேட்க நாதி இல்லை. தமிழனுக்காக பேசுறேன்னு சொல்ற சீமா மடிச்சு கட்டு, வேட்டியை மடிச்சு கட்டு ரஜினிகாந்துக்கு ஆர்வா பேசுற. யோகிக்கிறான், யோகிக்கிறது தெரிஞ்சு போச்சுல, உன் தகுதி நான் தெரிஞ்சு போச்சுல. ரஜினிகாந்துக்கு நீ இப்போ சப்போர்ட் பண்ண வேண்டிய காரணம் என்ன? தேர்தல் வரப்போகுது, ரஜினிகாந்த் நம்ம ஆதரிச்சு பேசுனா ரஜினிகாந்த் ரசிகர் நமக்கு ஓட்டு போடுவேன். விஜய் அரசியலுக்கு வந்தால் என்ன? நீ என்ன பேசுற? நீங்கள் தயவு செஞ்சு சீமான் திட்டன்னு நினைக்கக்கூடாது. சீமான் பேச்ச பாருங்க. ஏண்டா தலைவர்களை திரையில் தேடுகிறீர்கள்? தரையில் தேடுங்கடா, சிறையில் இருந்த தலைவர்களை தேடுங்கடா. அப்படியே உடம்பை முறுக்கி விட்டு ஏய் திரையில் தேடாதே அப்படின்னு பேசுறீங்கள. இப்போ ஏன் நீ திரையில் எடுத்தவனுக்கு சப்போர்ட் பண்ற? விஜய் ரசிகர் ஓட்டு போட்டுவான்னு நினைக்கிற, ரஜினிகாந்த் ரசிகர் ஓட்டு போட்டுவான்னு நினைக்கிற. உன் கற்பனை நடக்காது. உன் கற்பனை நடக்குமா? தமிழ்நாட்டில் நாங்கள் ரஜினிகாந்தை விமர்சனம் பண்ணுகிறோம். எதிர்காலத்தில் ரஜினிகாந்துடைய சங்கி நடவடிக்கை தொடர்ந்தால் தமிழ்நாட்டில் வாழ முடியாது ரஜினிகாந்த். அதான் எங்களுடைய பார்வை. ஏன்னு கேட்டால் அனைத்து நடவடிக்கைகளுக்கு எதிராக அவ்வப்போது பாஜகவுக்கு குரல் கொடுக்குற ரஜினிகாந்த் ரசிகர்கள் பாவம். மாடு உழுவேன், மாடு சுமப்பேன், மாட்டு வண்டி இழுப்பேன், கொத்தனாராக இருப்பேன், சித்தாளாக இருப்பேன். அவன் ரஜினிகாந்த் படம் வந்துட்டா பாலாபிஷேகம் பண்ணுவான். அவன் வீட்டில் பிள்ளைக்கு பால் இருக்காது. ஆனால் அவன் படம் கட்டவுடுக்கு போய் பாலாபிஷேகம் பண்ண ரஜினிகாந்த் ரசிகர்லாம் இருக்கான். ஆனால் ரஜினிகாந்த் ஒரு கட்சியை ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன உடனே நான் ரஜினிகாந்த் கட்சி தொண்டர்களை, நண்பர்களை, ரசிகர்களை கேட்குறேன், யோசித்து பாருங்க. நாங்கள் சங்கி ரஜினிகாந்த், அவன் ஒரு கொத்தடிமை பிஜேபிக்கு, அவன் பார்ப்பனிய அடிவடி ரஜினிகாந்த் அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம், நீங்கள் நடவடிக்கை பாருங்க.
நீங்கள் 40 வருஷமாக ரஜினிகாந்துக்கு ரசிகராக இருந்தவங்க, ரஜினிகாந்துக்கு வீட்டுக்கு கூட வீட்டுக்கு ஒரு அரிசி கூட வாங்கி கொடுக்க முடியாதவன் ரஜினிகாந்த் முதல் படத்துக்கு போகணும், அந்த படத்துக்கு முதலாக போகணும் அப்படின்னு போன ரசிகர்லாம் இருக்கீங்க. கட்சி நடவடிக்கைன்னு சொன்ன உடனே அர்ஜுனாமூர்த்தின்றவர் அந்த கட்சிக்கு தலைவராக போட்டார். நான் சீமானா கேட்குறேன், அர்ஜுனாமூர்த்தி யாரா? ரஜினிகாந்த் ரசிகரா? யார் அவன்? ரஜினிகாந்துக்காக உழைச்சவனை, பிள்ளைக்கு பால் இல்லாமல் தன் கட்டவுட்டுக்கு பால் ஊத்துனானே அவனை கூட பொறுப்பா போட்டையா? யாரை போட்ட நீ? அர்ஜுனாமூர்த்தி யார்? அவன் ஒரு பாப்பா, பாஜகவில் இறக்குமதி செய்யப்பட்டவன். ஆனால் ரஜினிகாந்த் மகளுக்கு என்ன சொல்கிறேன், லால் சலாம் லீல் சலாம்லாம் அங்கே எடுக்காது. தமிழ்நாடு வித்தியாசமான ஊர். இது ஒரு பெரியார் மண், பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட திராவிட மண், அண்ணாவால் பக்குவப்படுத்தப்பட்ட மண் இந்த மண். இந்த மண்ணில் உங்களுடைய அடாவடித்தனத்தை, சங்கி நடாவடித்தனத்தில் நிறுத்தி வச்சுக்கிறோங்க. எதிர்காலத்தில் இளைஞர் பட்டாளம், கருப்பு சட்டை பட்டாளம் தருணு நிற்கிறான், உங்களை அனுமதிக்க மாட்டான். அங்கே தான் பால் தாக்கரேக்கான் நிற்காத, பசும்பொன் பாண்டியன் தலைமையில் இங்கே மிகப்பெரிய திராவிட படை, தமிழர் படை திரளும். நீ இதே நடவடிக்கை தொட்டைகளாக ஊரில் நடமாட முடியாது. ரஜினிகாந்தாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். ஏன்னு கேட்டால் இங்கே உட்காடுறீங்க, ஏன் சகோதரன், ஏன் ரத்தம், ஏன் உடன்பிறப்புகளுடைய படத்தை பார்க்க வச்சுட்டு அதில் நீங்கள் கூடான கூடிய சம்பாரிச்சுட்டு இங்கே ஒரு தொழிற்சாலை ரஜினிகாந்த் தொடங்கிறீங்க. சங்கி ரஜினிகாந்தை கேட்குறேன், அவங்க மகளை கேட்குறேன், எத்தனை குடும்பத்தை நீங்கள் வாழ வச்சுருக்கீங்க? அதான் கேட்டேன். இல்லை, எம்ஜிஆர் முதலாக சென்னையில் மலையில் ரிக்ஷா ஓட்டிகிட்டு போகிறார் தொழிலாளி. அதை பார்த்துட்டு அத்தனை பேருக்கும் மலைக்கோட், ரிக்ஷாக்காரங்களை சென்னையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மலைக்கோட்டு வாங்கி கொடுத்து விடா புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதான் வள்ளல். மத்தியானமோ காலையிலேயோ சத்யா ஸ்டுடியோவுக்கோ ராமாவரம் தோட்டத்துக்கோ புரட்சி தலைவரை தேடி சென்றால் அவர் என்ன சாப்பிட்றாரோ அத்தனை பேருக்கு அதே சாப்பாடு. ரஜினிகாந்த் என்றைக்கும் பால்களிலிருந்து கையாட்டுவாரான். இந்த கேனப்பைய கூட்டம், தமிழர் கூட்டத்தை நீ நம்பிக்கிட்டு இருக்க. சங்கி, இப்போ சங்கி தான் சீமான் கிடையாது, இவர் ஒரு சங்கி. எதுக்கு நீ இப்போ ஆதரிக்கிற நீ? அதனால் ரஜினிகாந்த் தன்னுடைய நடவடிக்கையிலே முழுமையாக சங்கிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார். அவ்வப்போது குரல் கொடுக்கிறார். என்ன ராமர் கோயிலுக்கு போய் நீ சாதிச்சுட்டு போகிற? முதல்ல ஏன் போகிற? எங்கேயாவது தமிழ்நாட்டு விழாவுக்கு முதல்ல வந்திருக்கியா? தமிழ்நாட்டில் எத்தனையோ கோயில்கள் கும்பாபிஷேகம் நடந்துச்சு, வந்திருக்கியா? பழனி முருகன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குது, வந்திருக்கியா? திருச்செந்தூரில் நடக்குதே, வந்திருக்கியா? சூரசம்காரத்துக்கு என்னைக்காக வந்திருக்கியா? முருகன் தமிழ் கடவுள் இல்லையா? என்ன ராமருக்கு முதலாக போய் உட்கார்ற? அப்போ சங்கிதானே நீ? ராமர் என்பதே கிடையாதுன்றா, ராமாயணம் என்பதே இல்லைன்றா. ஒரு கற்பனையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட காவியம் தான் ராமகாவியம். நீ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு உங்கள் அப்பையும் போயிட்டு வந்தால் நான் சங்கின்னு தான் சொல்லுவான். இல்லை, இப்போ ஆன்மீகவாதிகள்லாம் சங்கின்னு சொல்கிறது சரியாக இருக்குமா? அவர் கடவுள் ஏற்று நாங்கள் ஆன்மீகவாதிகளே சங்கின்னு சொல்லலை, நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இருக்கிறாரு, நான் அவரை சங்கின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் மனு தர்மத்தை ஏற்றுக்கிறார சங்கி இல்லாதவர். ஆனால் அவர் சங்கி சாமின்னு தான் சொல்ல முடியும். சுவாமிகள் மரியாதையாக சொல்லிட்டு போகிறான். எங்களுக்கு சாமி, பூமி இதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் முழுமையாக தமிழ் மீதும் தமிழ் பற்றாளர். ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் நாங்கள் சங்கின்னு சொல்லலை, மனு தர்மத்தை ஏற்றுக்கொள்ளுகிற. இப்போ நான் கேட்டேன்ல, திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு என்னைக்காவது ரஜினிகாந்த் போயிருக்காரா? ஏன் போக மாட்டேன்றாரு? நம்ம ஊர் பாண்டி கோயில் இருக்கு மதுரையில், பெரிய அளவில் தானே இருக்குது பாண்டி கோயில். பாண்டி சூத்திரசாமியா பாண்டி கோயில் விழாவுக்கு வந்திருக்காரா? என்னைக்கா வந்திருக்காரா? சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்காரா ரஜினிகாந்த்? என்ன ராமரே இல்லையே, ராமர் என்கின்ற மனிதனே பிறக்கவில்லை, அது வரலாறே இல்லை. அதான் நாங்கள் சொல்கிறோம். நீ அவர் பிறந்த இடத்துல கோயில் கட்டிருக்கேன்னு சொன்னால் முதல் செத்த இடத்துல நிற்காது நினைவு மன்றம் கட்டுங்க. சரயு நதியில் அவர் கூட இந்த அத்தனை பேரும் கூட்டு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டானே ராமன். வாழ முடியாமல் தற்கொலை பண்ணவர் தானே ராமன் உன் கதை அடிப்படையில். அங்கே ரஜினிகாந்த் போவாரா? அதனால் ஒரு கற்பனையான ராமர் என்கின்ற உருவாக்கி ஒரு கலவர சாமியார்
ராமர் என்று சொன்னாலே கலவரம் பண்ணக்கூடிய சாமியா இருக்கு, நீ போறனா சங்கின்னு தான் அவனை சொல்லுவான். இதுக்கு ஆதரவாக பேசக்கூடிய சீமான சங்கின்னு தான் சொல்லுவான். சங்கியுடைய நடவடிக்கை தமிழகத்தில் அதிகரித்தால் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் பல்வேறு கடவுள் இருக்காங்க, ஆனால் இந்துக்களுக்கு ஒரு பொதுவான கடவுளாக ராமரை பார்க்கறதுனால தவறு இல்லை. பாஜக அறிவிக்க தயாரா ராமரை? ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றீல, ஒரே சுடுகாடு அறிவி. 100 பேர் வாழ்ற ஒரு ஊர்ல ஒரே சுடுகாடு இருக்கா இந்துக்களுக்கு? மோடி அறிவிக்க தயாரா? நான் ஏத்துக்கிறோம், தயார். இந்துக்களுக்கு ஒரே கடவுள் ராமன் சொல்ல தயாரா? சொல்ல மாட்டான். ராமர் பெயரை பயன்படுத்தி லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்று குவித்த கொடும் கோடர்கள் தான் இந்த கூட்டம், இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம். அந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு ஊதுகுழல் தான் சீமான். அந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு சிங்கி அடிக்கிற சங்கிதான் ரஜினிகாந்த் என்ற சங்கிகாந்த். அதனால நாங்கள் எல்லாத்தையும் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு எங்கள் வீட்டு பிள்ளை படிக்க நீட்டுத் தேர்வுக்கு என்னைக்காவது அனிதா வீட்டுக்கு ரஜினிகாந்த் போரி கொண்டு தானே நீட்டுத் தேர்வுக்கு குரல் கொடுத்துருக்காரா? ஆதிக்கு இந்தியர்களுக்கு குரல் கொடுத்துருக்காரா? தமிழ்நாட்டில் நீ தமிழ்நாடு வாழ வச்சுச்சு. தமிழ் மொழிக்காக என்னைக்காவது பேசியிருக்காரா? தமிழகத்திற்காக என்னைக்காவது பேசியிருக்காரா? முள்ளையாற்று பிரச்சனைக்கு பேசியிருக்காரா? விலைவாசி ஊருக்கு பேசியிருக்காரா? மாணவர்கள் பிரச்சனைக்கு பேசியிருக்காரா? எதற்காக ரஜினிகாந்த் குரல் கொடுத்திருக்கிறார்? அப்போ நீ யார்? உன் சுயரூபம் என்ன? உன் சுயரூபம் சங்கிகாந்த். சங்கிகாந்த் நாங்கள் சங்கின்னு தான் சொல்லுவோம். சங்கின்றதை விட அவன் மனு தர்மத்தில் உன்னை சூத்திரன் என்று சொல்கிறான். நீ ஒத்துக்கொள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் உன்னுடைய இழிவுப்பட்டத்தையும் போக்குவதற்காக தான் போராடுகிறோம். திராவிட இயக்கம்.